வேதாகமத்தில் உள்ள யோசேப்பு, தானியேல், சாலமோன் மற்றும் அபிகாயில் ஆகியோரின் விசேஷித்த ஞானம் குறித்தும், இந்த விசேஷித்த ஞானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை பற்றியும் மற்றும் கர்த்தரின் ஞானம் நம்முடைய வாழ்வில் எப்படி செயல்படும் என்பதை பற்றியும் விரிவாக எழுதப்பட்டுள்ளது. 520 பக்கங்கள், ரூபாய் 500. அனைத்து வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் புத்தக கடைகளிலும் சென்னை NLAG புக் ஸ்டோரிலும் கிடைக்கும். திரைப்படத்துறையில் இப்போ பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர், இன்றைக்கி அவர் தான் பெரிய டைரக்டர். ஒரு வாலிப தம்பி தான், வயசு கம்மி தான், ஆனால் இன்றைக்கி அவன் தான் பெரிய டைரக்டர். அவன் படத்தில் நடிக்க மாட்டாப்பான்னு நடிகர்கள் ஏங்குவாங்க. நான் யோசிப்பேன், இவங்களுக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி எப்படி சொல்கிறது, இவங்களுக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்லணுமே, என் இயேசுவை பற்றி சொல்லணுமேன்னு. என் நண்பர் ஒருவர் ஒரு ஹோட்டல் திறந்தார். ஏற்கனவே 2 ஹோட்டல் வச்சுருக்கார், 3வது ஒரு ஹோட்டல் திறந்தார். அது சென்னையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தூரம். அவர் கூப்பிட்டார், அண்ணே நீங்கள் வந்து ஜெவமெண்ட்டு போயிருங்கண்ணே, அதுக்கப்புறம் எங்களுக்கு வணிகர் சங்கம், அரசியல்வாதிகள், திரைப்படத்துறையில் எல்லாம் வருவாங்க, அது ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக நடக்கும், காலையில் நீங்கள் 7 மணிக்கெல்லாம் வந்தேன், நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு பிரதிஷ்டை பண்ணிட்டு கிளம்பிடுங்கண்ணேன்னார். சரி நான் போய் ப்ரே பண்ணிட்டு நான் கிளம்புறேன். அந்த அடுத்த கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஒரு ரைட்டர், ஒரு எழுத்தாளர், என்னை மிகவும் நேசிக்கிறவர், அவர் அதில் வந்து இறங்கிட்டார். வந்து இறங்கினே, சார் இருங்க சார், நானும் சென்னைக்கு தான் போகிறேன், நீங்கள் இருங்க, நான் பேசிட்ட உடனே அப்படியே நம்ம கிளம்பி நானும் வரேன், சென்னைக்கு பேசிக்கிட்டே போகலாம், ஏன்னா அடுத்த 100 கிலோமீட்டர் நம்ம பிரயாணம் பண்ணணும், உங்களோடய நான் வரேன், பேசிக்கிட்டே போகலான்னாரு. சரின்னு நான் உட்காந்தேன். போய் அந்த டைரக்டர் பக்கத்தில் இந்த ரைட்டர் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. சரி அவங்க நண்பர்கள் பேசுகிறான்னு உட்காந்துருந்தேன். ஒரு 1 மணி நேரம் கழித்து ஒருத்தர் வந்தார். உங்களை அந்த டைரக்டர் கூப்பிட்றாருன்னாரு. நான் சொன்னேன், நான் அவர் படமெல்லாம் பார்த்ததில்லை, அவர் ஒரு பெரிய டைரக்டர்னு தெரியும், ஆனால் ஒரு படம் ஒன்று கூட நான் பார்த்ததில்லை, எனக்கு அவரை தெரியும், அவருக்கு என்னைய தெரியாதுன்னு. இல்லை அவர் தான் உங்களை கூப்பிட்டாருன்னு. நான் அப்படி பேசிக்கிட்டே அங்கே பார்த்தா அவர் அப்படியே கை காமிக்கிறார், மேடைக்கு வர சொல்கிறார். அப்போ நான் பின்னாடி பார்க்குறேன், வேறு யாராம்னா உங்களை தாண்டுறாரு, என்னோட வயசில் குறைஞ்ச பையன். சரின்ட்டு போனால் நீ பக்கத்தில் உட்காருங்கன்னாரு. உட்கார சொல்லிட்டு, இந்த எழுத்தாளர் வந்து 1 மணி நேரமாக உங்களை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறாரு, நீங்கள் பேசுங்க, இந்த மேடையில் நீங்கள் பேசுங்கன்றார். நான் சொன்னேன், இந்த கூட்டமே உங்களுக்காக தான் வந்திருக்குது, இந்த அவ்வளோ கூட்டமும் உங்கள் பேச்சை கேட்க வந்திருக்குன்னு. இல்லை நான் அதை பேசிக்கிறேன்ட்டு மைக் எடுத்து நான் தான் சீஃப் கெஸ்ட்டுன்னு போட்டிருக்கேன், எல்லோரும் வந்திருக்கீங்க. ஆனால் இந்த பால்ராஜ் கென்னடின்றவரை குறித்து இந்த எழுத்தாளர் 1 மணி நேரமாக என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார், அதனால் நான் இவர் பேசுவதை கேட்கணும்னு ஆசைப்படுறேன், முதல்ல அவர் பேசட்டும்ட்டார். நமக்கு ஸ்தானத்தை உண்டாக்கி கொடுப்பார் கர்த்தர். என் சாட்சியை சொன்னேன், நான் எப்படி நான் இருந்தேன், எப்படி நான் ஒரு படம் வரைகிறவனாக, எப்படி கதை எழுதுகிறவனாக எப்படி இருந்து நான் ரட்சிக்கப்பட்டு, எப்படி நான் திரைப்படத்துறைக்கு போய் எப்படி ரட்சிக்கப்பட்டு நான் ஊழியத்துக்கு வந்தேன்றதை சொன்னேன். சொல்லி முடிச்சு நான் சொன்னேன், தினமும் உங்களுக்காக நான் ஜெபிப்பேன்னு. நான் இடையில அப்படி சொன்னேன், உங்களுக்காக நான் தினமும் ஜெபிப்பேன்னு. நான் பேசி முடிச்சுட்டு அது அப்புறம் சொன்னார், என்னால் இப்போ என்ன பேசணும்னு தெரியல, நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தேன், ஆனால் இந்த ஒரு பால்ராஜ் கென்னடி பேசுகிறத கேட்ட பிறகு எனக்கு ஒன்றுமே ஓட மாட்டேங்குது, நான் இன்னொரு சமயம் உங்களோட பேசுகிறேன்னு வச்சுட்டார். ஏன்னா அவர் பேசுனதே மன நிறைவாக இருக்குன்ட்டார். எல்லாரும் அவள்கிட்ட உட்காந்து செல்ஃபி எடுக்கிறாங்க, ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பண்ணி முடித்த பிறகு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அங்கே வந்து நிற்கிறாரு. சரி போயிட்டு வரேன்னு சொல்கிறதுக்கா நிற்கிறாருண்ணா, 1 நிமிஷம்னார். வந்தோடனே உங்களை தனியாக சந்தித்து பேச முடியுமான்னு கேட்குறாரு. நம்ம யாரை சந்திக்கணும்னு நினைக்கிறோம், அவங்க நம்மளை சந்திக்க வைப்பாருங்க. ஆண்டவர் நான் மேம்படுத்த சொல்கிறேன், நான் யாரையும் பெருசாக பேசலை. நீங்கள் யாரை சந்திக்க முடியலன்னு நினைக்கிறீங்களோ அவங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை என் கர்த்தர் உண்டாக்கி கொடுப்பார். உங்களுக்கு நடக்காத காரியத்தை நடக்க வைப்பார். அதுதான் என் இயேசு ராஜாவுடைய அற்புதம் செய்கிற வல்லமை. ஆமென். பாருங்க, யோசேப்புடைய காரியம், யோசேப்புக்கு ஆடு மேய்க்கிறவர் தான். நம்ம தாவீதை தான் என்ன பண்ணுறான், ஆடு மேய்க்கிறவர்ன்றோம். யோசேப்பு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், யோசேப்புடைய சகோதரர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. இவர் சூப்பர்வைஸ் பண்ணார்.
ஜோசப் என்ன பண்ணாரு? சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன காரியம் நடந்ததுன்னு அவங்க அப்பாட்ட வந்து சொல்லுவார். இவர் வந்து தப்பு கண்டுபிடிச்சு சொல்றவர் இல்லை, பைபிளை கரெக்டாக படிக்கணும். அவர் என்ன பண்ணாருன்னா சூப்பர்வைஸ் பண்ணார், மேற்பார்வை பண்ணார். இன்னைக்கு என்னெல்லாம் நடந்தது, என்ன எப்படி ஆகாரம்லாம் கொடுக்கப்பட்டதா, மேய்ச்சல் நல்லா நடந்ததா, தண்ணீர் கொடுக்கப்பட்டதா, புல்லெல்லாம் போடப்பட்டதா, ரூபன் எப்படி மேய்ச்சான், செமியோன் எப்படி மேய்ச்சான், நப்தலி தான் இவங்கெல்லாம் எப்படி மேய்ச்சாங்க, இசக்கார் எப்படி மேய்ச்சான், எல்லாம் சொல்லணும். அவங்க அப்பாவுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும், அவ்வளவுதான். அங்கேயே அவன் ஒரு லீடர் ஆக்கிட்டார் ஆண்டவர். 17 வயசு வரைக்கும் ஒரு ஆர்டினரி லைஃப் தான். 17 வயசில் அந்த யோசேப்புக்கு 2 சொப்பனம் வருது, எல்லாருக்கும் தெரிஞ்சது. 2 சொப்பனத்தில் என்ன? முதல் சொப்பனத்தில் எல்லாருடைய அறிக்கட்டும் கட்டி வச்சிருக்குது. எல்லா அறிக்கட்டும் இந்த யோசேப்புடைய அறிக்கட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுது? தலை வணங்கி நிற்கிதுன்னு. அப்போ என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் மேலே கர்த்தர் யோசேப்பை உயர்த்த போகிறார், எல்லாரும் வணங்கும்படி உயர்த்த போகிறாருன்னு. 2வது சொப்பனம், யோசேப்பு நிற்கிறார். இந்த பையன் யோசேப்பு நிற்கிறான், 17 வயசு பையன். சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் வணங்குது. சொன்ன உடனே என்ன அர்த்தம்? எல்லா ஜனமும் இவனை வணங்க போகுது, எல்லா ஜனத்துக்கு மேலே இவனை உயர்த்த போறாருங்க. அப்ப அது வரைக்கும் ஒரு சாதாரண வாழ்க்கை தான் யோசேப்புடைய வாழ்க்கை, ஒரு ஆர்டினரி லைஃப். ஆனா அந்த சொப்பனம் வந்தோடனே என்ன ஆயிடுச்சு? அவனுக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டது. நீ எப்படியாக வாழ்க்கையை கொண்டு போக போறேன்னு கொண்டு சொன்ன உடனே அவன் வாழ்க்கை மாறுது. இப்போ அவன் தரிசன புருஷன் ஆகிறான். ஆமென். அது வரைக்கும் சாதாரணமாக இருக்கிறான். இப்போ இந்த சின்ன பையன் இருக்கிறான். இந்த சின்ன பையன் சாதாரணமாக ஸ்கூலுக்கு போயிட்டு வரான். திடீர்னு அவனுக்கு ஒரு சொப்பனம் வருது. ராக்கெட் லான்ச்சிங்கில் உட்காந்து 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 அப்படின்னு ராக்கெட் கிளம்புது. இவன் நிறைய விஞ்ஞானிகள் மத்தியில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி வந்துச்சுன்னா இவன் வாழ்க்கை மாறிடுச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் அவன் சாதாரண ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற பையன் தான். என்னைக்கு அவனுக்கு ஒரு தரிசனம், ஒரு சொப்பனை வந்துச்சோ அன்னையில என்ன வாழ்க்கை டேர்னிங் பாயிண்ட், அன்னைக்கு டேர்ன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனா என்ன ஆயிடுச்சு யோசேப்புக்கு? உடனே என்னாச்சு? காரியங்கள் நடக்கல, எல்லாரும் எதிர்த்து நிற்கிறான், பொறாமப்படுறான். சொப்பனக்காரன் வரான்டா, சொப்பனக்காரன் அப்படின்னு என்ன அர்த்தம்? தினமும் சொப்பனம் பார்க்கிறவனா இருந்திருக்கிறான் அந்த யோசேப்பு. தினமும் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லிட்டு இருந்திருக்கிறார். The man of dreams. சொப்பனம் பார்க்கறவன் வரான் பாரு, சொப்பனக்காரன் வரான் பாரு. The dreamer is comingன்றாங்க. சொப்பனத்தை அவங்க அப்பா கூட புரிந்து கொள்ளல, யாக்கோபு கூட புரிந்து கொள்ளல. ஒரு ஏணி சொப்பனத்தை கண்டவன் இந்த யாக்கோபு. அந்த சொப்பனத்தின்படி தான் அவன் வாழ்க்கை நடந்தது. அவனே புரிந்து கொள்ளல தன் பிள்ளையின் சொப்பனத்தை. உன் பெற்ற தாய், உன் தாய் தகப்பன் கூட உன்னுடைய தரிசனத்தை புரிந்து கொள்ள முடியாது. என் பரம தகப்பன் உன் தரிசனத்தை அறிந்து கொள்வார், புரிந்து கொள்வார். உன் மனுஷன் அறிந்து கொள்ள முடியாது, எந்த மனுஷனும் அறிந்து கொள்ள முடியாது உன் தரிசனத்தை. பைத்தியக்காரின் வாங்க, பைத்தியக்காரன் வாங்க. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தீர்க்க தரிசனமாக, திருஷ்டாந்தமாக, முன் உதாரணமாக எழுதி கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையில் என்ன நடந்தது? அவனை மேல பொறாம கொண்டாங்க, குழியில தள்ளாங்க, கொல்ல நினைச்சாங்க. அவனை குழியில தள்ளானுங்க, அடிமையா வித்தானுங்க. அவன் எப்படி எழுதிட்டு போயிருப்பாங்க அடிமையா? அந்த இஸ்மவேலர் எப்படி எழுதிட்டு போயிருப்பானுங்க? அவனை ஒட்டகத்தில் வச்சா கூட்டி போயிருப்பாங்க? ஒட்டகத்தில் வச்சா கூட்டி போயிருப்பாங்க? ஒரு அடிமையை எப்படி கூட்டு போவாங்க? அவனை கயத்துல கட்டி சங்கிலியில கட்டி இழுத்துட்டு போயிருப்பாங்க. தர தர தரண்டு மேல் நாவோட கீழ் நான் ஒட்டிக்கிட்டு நாக்கெல்லாம் வறண்டு போய் உதடெல்லாம் வெடிச்சு நாக்கெல்லாம் வெடிச்சு தாகத்துல எல்லா காலெல்லாம் பொத்து போய் கர்த்தர் தரிசனம் கொடுத்தாரு. எப்படி அழுதுருப்பார் யோசேப்பு? 17 வயசு பையன் எப்படி அழுதுருப்பான்? எப்படி அழுதுருப்பான்? எதிரிகள் எவ்வளவாய் பெருகி விட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டனர். உடல் படிப்பாரு. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே. நீர் ஒருவர் மாத்திரம்தான் தகப்பனே. அந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு போவார். உங்கள் தரிசனத்தை யாரும் புரிந்து கொள்ள முடியாது.
உங்க சொப்பனத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. சொப்பனத்தை தந்த, தரிசனத்தை தந்த என் இயேசு மாத்திரமே அதை அறிவார். யாரும் புரிந்து கொள்ளலேன்னு சொல்லி மனம் சோர்ந்து போகாதீங்க, கலங்கி போகாதீங்க. அப்படி போன யோசேப்பு ஒரு அடிமையாய் வாழ்றாரு. போத்திபார் வீட்டில் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா செய்யறாரு. மிச்சம் ஒன்றாம் கொடுத்தா ஃபெயிலியர் ஆகுது. அதே வேலை யோசேப்பிட்ட கொடுத்தா சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுட்டு வர்றாரு. அப்படி இருந்தவன ஒரு பொய் சாட்சி சொல்றாரு. பரிசுத்தமான மனுஷனை பரிசுத்தத்துக்கு விரோதமாக ஒரு பொய் சாட்சி சொல்றா போத்திபாரின் மனைவி. அது குர்ஆன்ல ரொம்ப அழகா இருக்குது. குர்ஆன்ல படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். குர்ஆன்ல எப்படிமா இருக்குது? போத்திபார்ட்ட போய் மனைவி சொல்றா, இந்த மாதிரி அவன் என்னைய பலவந்தம் பண்ண வந்தான்னு. போத்திபாரோட இருக்கிற சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸு, முன்பக்கம் கிழிக்கப்பட்டிருக்கா பின்பக்கம் கிழிக்கப்பட்டிருக்கான்னு பாரு போத்திபார்ன்றாங்க. அவனுடைய வஸ்திரம் ஃப்ரண்ட்ல கிழிச்சிருக்கா பேக்ல கிழிச்சிருக்கான்னு பாடுறாங்க. ஒருத்தன் பலவந்தம் போனா முன்னாடி தான் என்ன பண்ணுவாங்க, கிழிச்சிருப்பாங்க, போராடி இருப்பாங்க. ஆனால் அவன் பின்பக்கம் கிழிக்கப்பட்டிருக்கு. தவறு அவள்கிட்ட இருக்கு, இவன்கிட்ட இல்லைன்னு. அதை கூட தீர விசாரிக்காம என்ன பண்றான் போத்திபார். அது இன்னொரு சம்பவம் இருக்கு, சரித்திர புஸ்தகத்தில் இருக்கு, அது ஹிஸ்டரி புக்கில் இருக்கு. போத்திபார் யோசேப்பை தனியாக கொண்டு போய் கதவு மூடிட்டு கேட்குறான், உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ பரிசுத்தவான், தவறு என் மனைவியிடத்தில் தான் இருக்குது. ஆனால் இப்போ என் மனைவி தவறு செய்தான்னா இந்த ஊரே என்னை கேவலமாக பார்க்கும், என் மனைவியை கேவலமாக பார்க்கும், என்னை காப்பாத்துன்றான். இந்த பழியை நீ ஏற்றுக்கொள்ளுன்னு. இது சரித்திர புஸ்தகம். ஆனால் யோசேப்பு அதை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுறாரு, சிறைச்சாலைக்கு போகிறார். சிறைச்சாலையில் இருக்கவன் எல்லாரும் வர பரிசுத்தவானா பார்த்துருப்பான், நீதிமானா பார்த்துருப்பான். நீங்கள் கோர்ட்டில் போய் நில்லுங்க, சும்மா போய் கோர்ட்டில் நில்லுங்க, உங்களை தப்பாக தான் பார்ப்பாங்க, தவறாக தான் பார்ப்பாங்க, குற்றவாளியாக தான் பார்ப்பாங்க. நீங்கள் ஜெயிலில் போய் ஊழியம் பண்ண போங்க, உங்களை எல்லாரும் தவறாக தான் பார்ப்பாங்க. நீங்கள் எந்த பனைமரத்துக்கு கீழே பால் குடித்தாலும் அது கல்லுன்னு தான் பார்ப்பான். அதுதான் உலகம். எப்படி இருக்கும் யோசேப்புக்கு? அப்படி ஒரு இகழ்வான இடத்துல சிறைச்சாலையில். ஆனால் ஒன்று காரியம் பார்த்தீங்கன்னா, போத்திபார் வீட்டில் அடிமையாக இருந்த போதும் கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். சிறைச்சாலையில் இருந்த போதும், சிறை கைதியாக இருந்த போதும் கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். எவ்வளோ மகிமை பார்த்தீங்களா? உங்க கஷ்டத்தில் உங்களோட இருக்கிறார், உங்களை விடுவிக்கும்படி. எரேமியா 1:8 சொல்றாரு, உன்னை காக்கும்படி உன்னோடு இருக்கிறேன். எரேமியா 1:19 என்ன சொல்றாரு, உன்னை தப்புவிக்கும்படி, உன்னை ரட்சிக்கும்படி, உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறார். உன் வியாதியை உன்னை விட்டு எடுத்து போடும்படி, உன் நிந்தையை உன்னை விட்டு எடுத்து போடும்படி, உன் அவமானத்தை உன்னை விட்டு எடுத்து போடும்படி உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அங்க பாருங்க, ஒரு சூழ்நிலை உண்டாக்குறார். பானபாத்திரக்காரனும் சுயம்பாய் தலைவனும் சோர்வு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ யோசேப்பு கேட்குறார், ஏன் சோர்வா உட்காந்துருக்கீங்கன்னா, 2 பேரும் 2 சொப்பனம் பார்த்தோம், சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியலன்னும் போது யோசேப்பு என்ன சொல்கிறாரு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் என் கர்த்தருக்கு உரியதல்லவா. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் என் கர்த்தருக்கு உரியதல்லவா, அந்த சொப்பனத்தை என்னிடத்தில் சொல்லுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு உரியதுன்ட்டார். ஆண்டவர் தான் சொப்பனத்தை விளக்க சொல்றது. அந்த சொப்பனத்தை ஏன்ட்ட சொல்லுங்கன்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குற மனுஷன், நான் கர்த்தருடைய சத்தத்தை, கர்த்தர்ட்ட நீங்கள் என்னெல்லாம் கேட்கணுமோ என்கிட்ட சொல்லுங்க, நான் கர்த்தர்ட்ட கேட்டு சொல்கிறேன்றார். அப்போ என்ன அர்த்தம்? தினமுமே இவர் சொப்பனம் பார்க்குறவராகவும் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருந்திருக்கிறார். ஏதோ திடீர்னு ஒரு நாள் நடக்கிற சம்பவம் கிடையாது இது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். திடீர்னு ஒரு நாள்லாம் அப்படி வந்துடாது. தினமுமே நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், தினமுமே சொப்பனம் காணணும், சொப்பனத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அப்படியே உங்களை ட்ரெயின் பண்ணுவார். திடீர்னு கொண்டு உட்கார வைக்க மாட்டார், தினமுமே உங்களை ட்ரெயின் பண்ணுவார். அப்படி ட்ரெயின் பண்ணாதான் உங்களை ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு நிறுத்த முடியும். அப்போ ஒருத்தனுக்கு பாசிட்டிவாகவும் ஒருத்தனுக்கு நெகட்டிவாகவும் சொல்கிறார். சுயம்பாகி தலைவனுக்கு சொல்கிறார், 3 நாளில் உன்னை தூக்கு போட்டுருவாங்கன்னு.
பானபாத்திரன் சொல்றாரு, மீண்டுமாக நீ பானபாத்திரனாக்காரவன். ரெண்டு பேரும் ராஜாவுக்கு விரோதமாக செயல்பட்டாங்கன்னு இருக்கு. அதனால தான் இவங்களை பனிஷ் பண்ணியிருக்கிறாரு ராஜா, ஜெயிலில் போட்டிருக்காரு. இந்த சொன்னது மாதிரியே நடந்துருச்சு. யோசேப்பு சொன்னது மாதிரியே சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னது. சுயம்பை தலைவனை 3ஆவது நாள் ஹேங் பண்ணிட்டாங்க, தூக்கு போட்டாங்க. இவனை மீண்டுமாக நிரபராதின்னு சொல்லி பானபாத்திரக்காரன் ஆக்கிட்டாங்க. இவன் அப்போ யோசேப்பு கேட்குறாரு, மீண்டுமாக உன்னை உட்கார வைக்கும்போது நான் ஒரு தப்பும் பண்ணலை, பொய் சாட்சி சொல்லி என்னைய ஜெயிலில் போட்டாங்க, நீ ராஜாட்ட பேசின்னு. இவன் மறந்துட்டான். 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்வோன் ராஜாவுக்கு சொப்பனம் வருது. ஒருவேளை இந்த பானபாத்திரக்காரன் போய் சொல்லியிருந்தான்னு வைங்க, நல்லா ஒரு கிரேப் ஜூஸ் கொடுக்கும்போது இந்த ராஜா சந்தோஷமா, இது எங்கே வாங்கினேன் கிரேப்ஸு, தூத்தூரில் வாங்கினதா, இல்லை நல்ல மீன் சாப்பிடும்போது இது தூத்தூரில் பிடிச்சி வந்த மீனா, அப்படி நல்லா ருசியாக இருக்கே தூத்தூர் மீனான்னு கேட்கும்போது நல்ல மூடில் இருக்கான்ட்டு ராஜா இந்த யோசிப்பு நல்லவன் பொய் சாட்சி சொல்லிட்டானே அவனை விட்டுருப்பார். என்ன பண்ணியிருப்பார், அந்த தேங்காய் பாறை மீனை சாப்பிட்டுக்கிட்டே அவனை அனுப்பிச்சிடுன்னு இருப்பார். அவனை கூப்பிடு நான் சொல்லியிருப்பார். யோசிப்பு யாரோ சின்ன பையன், அவன் ஜெயிலில் கிடக்கிறான். தேசமே எவ்வளோ ஜனங்க இருக்கும், கோடி ஜனங்க, அதில் ஒருத்தன், அவனை விட்டுருங்கன்னு இருப்பார். உடனே என்ன பண்ணியிருப்பாங்க, ஜெயிலில் போய் யார் யோசேப்பு போப்பான் இருப்பாங்க. அவர் எங்கேயோ வேலைக்காரனாக இருந்திருப்பார். ஆண்டவர் பானபாத்திரக்காரனை மறக்க வைக்கிறார். இந்த பார்வோனுக்கு சொப்பனம் வருது, சாதாரண சொப்பனம். முதல்ல நல்ல செழிப்பான கதிர்கள்லாம் வருது, அப்புறம் சாவியான கதிர்கள் வந்து என்ன பண்ணுது, விழுங்கி போட்டுருச்சு. அடுத்து நல்ல செழிப்பான கரவல் மாடுகள் வருது, அடுத்து சொப்பலான மாடுகள் வந்து இதை முழுங்கி போட்டுருச்சு. முழுங்கின பிறகு அது சொப்பலாவே இருக்குது. இப்படி ஒரு சொப்பனம் இல்லையா? அதே மாதிரி மெலிஞ்சு போயிருக்கிற மாடு நல்ல செழிப்பான மாடை முழுங்கிட்டு அது மீண்டும் எலும்பும் தோளுமா இருக்குது. இது சாதாரணமாக தான் தெரியுது. இது கர்த்தருடைய ஞானம், யாராலையும் வெளிப்படுத்த முடியலை. அப்போ தான் இந்த பானபாத்திரனுக்கு ஞாபகம் வருது. சொல்கிற 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளையாண்டான், எபிரேய பிள்ளையாண்டான், எனக்கு இதே மாதிரி சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னால் அதே மாதிரி நடந்தது, கூட்டிகிட்டு வாங்கன்னு. இவனை எப்படி நடந்திருக்கும், போய் மடன்னு சிறைச்சாலைகளை போயிருப்பானுங்க. எல்லாம் போன உடனே யார் யோசேப்புன்றது, இங்கே யார் யோசேப்புன்றது, இந்த அவர் தான். அவன் என்ன சொல்லியிருப்பான், இந்த தண்ணியெல்லாம் பாய்ச்ச வேண்டியிருக்குது, இந்த 2 ஏக்கருக்கு பாய்ச்சிட்டு வரேன்னு இருப்பான். உன்னை கையோடு கூட்டு சொல்லியிருக்காரு, வா ராஜாட்டன். அப்படி கூட்டு போயிருப்பான். அப்படி கூட்டு போக முடியுமா? கூட்டு போக முடியாது. ஒரு ராஜாவுக்கு முன்னாடி நிற்கணும்னா எஸ்தருக்கு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? ராஜாவுக்கு முன்னாடி எஸ்தரை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு எவ்வளோ காலம் எடுத்துச்சு தெரியுமா? 1 வருஷம் ஆச்சு. 6 மாதம் உங்களை சுத்தம் பண்ணுவாங்க, கெமிக்கல் போட்டு நல்லா உங்களை அழுக்கெல்லாம் சுத்தம் பண்ணி உங்கள் நாத்தத்தெல்லாம் எடுத்து, வாய் நாத்தம், கால் நாத்தம், கை நாத்தம் எல்லாத்தையும் எடுத்து உங்களை சுத்தம் பண்ணுவாங்க. அடுத்த 6 மாதம் உங்களுக்கு சென்ட் அடிப்பாங்க, விதவிதமான சென்ட் அடித்து உங்களை கமன்னு ஆக்கி அப்புறம் தான் ராஜா முன்னாடி நிறுத்துவாங்க. யோசேப்பு என்ன பண்ணிட்டாங்க, உடனே அவனுக்கு ஹேர் கட் பண்ணி ஷேவ் பண்ணி அவனை குளிப்பாட்டி அவனுக்கு புது ட்ரெஸ்ஸு போட்டு கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. 20 வயசு பையன், 18-19 வயசு தான் அந்த பையனுக்கு, இந்த யோசேப்புக்கு. இவன் போய் ராஜா முன்னாடி நிற்கிறான். நீ சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவாமே, எஸ் அப்படின்னு சொல்லலாமே. ஒன்றும் என்ன இல்லை, எஸ் நான் தான். அப்படியா சொன்னார்? இன்னைக்கு ஒர்ஷிப் பண்ணுறவங்க எப்படி பண்ணுறாங்க, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. முதல் சுவிட்சர்லாந்து, அடுத்தது அயர்லாந்து. உமக்கே ஆராதனை, உமக்கே. கேமரா அப்படி சுற்றுது, கரு 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 கரு. சினிமாவில் பண்ண முடியாதெல்லாம் இவங்க பண்ணி பார்த்துக்கிறாங்க பாவம். சினிமாவில் அஜித் விஜயும் போய் கேட்டிங்கன்னா தெரியும், அவங்க படுற, அவங்க சாதாரண இருப்பாங்க தெரியுமா? இந்த அஜித் சாதாரணமான மனுஷன், நல்ல மனுஷன். நீங்கள் போனீங்கன்னா சாதாரணமாக பேசுவார். என்னை ஏங்க பார்க்குறீங்க, போய் ஜெபம் பண்ணுங்க, சர்ச்சுக்கு போங்கன்னுவார். என்னையும் பார்க்க வந்தீங்கன்னுவார். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம்னுவார். ஓட்டு போகிறதுக்கு லைனில் வந்து நிற்பார், எல்லாரோடையும் நிற்பார். நான் சாதாரண மனுஷங்கன்னுவார். யோனா 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் படிங்கப்பா யாராவது. யோனா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். மாயை, பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள்
கிருபையை போக்கடிக்கிறார்கள். மாயை, இதெல்லாம் மாயை, இதெல்லாம் அழிந்து போகும். இந்த பிரபலமாக இருக்கிறதெல்லாம் அழிந்து போகும். ஒரு பிரபலமான ஊழியக்காரர் சொன்னார், மூத்த ஊழியக்காரர், நல்ல ஊழியக்காரர், அவர் கற்றுக்கொண்டு தெரிஞ்சார். சொன்னார், ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தா எந்த மாப்பிள்ளை பார்த்தாலும் பிடிக்கலன்றுமா. அவனுக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு ஏதாவது ஒரு தப்பு சொல்லுமா, ஏதாவது ஒரு குறை சொல்லுமா. ஒரு புருஷனை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருக்குன்றுச்சு. உடனே இவங்க அப்பா அம்மா அடாடா பிடிச்சிருச்சு, இதை முடிச்சிரும்டான்னு சொல்லி முடிச்சிட்டாங்களாம். அந்த புருஷன்ட்ட சொல்லியிருக்கிறாங்க, இந்த பிள்ளை பல பேரை பார்த்து பிடிக்கலன்னு உன்னையே தான் பிடிச்சிருக்குன்றிருக்கு. இந்தவனுக்கு ஒரே சந்தோஷமா, என்னையே அப்படி என்ன பிடிச்சிருக்குன்னு ராத்திரி போய் கேட்டிருக்கிறான். கல்யாணமான ராத்திரி இந்த மனைவி சொல்லியிருக்கு, உங்கள் ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகாக இருக்குது, அதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னுச்சான். அவன் என்னம்மா செஞ்சானா, இதுவான்னு சொல்லி கழட்டி கொடுத்துட்டானான். அவன் மொட்டத்தில். இதான் மாயை. மாயை, பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் கிருபையை போக்கடிக்கிறார்கள். 2 கொரிந்தியர் 6:1. ஆமென், தேங்க்யூ. படிங்கப்பா. 2 கொரிந்தியர் 6:1. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலை ஆட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். கிருபையை விருதாவாக்கிடக்கூடாது. உங்க மேல என்ன கிருபை இருக்கோ அதை மட்டும் தான் செய்யணும். எனக்கு பாடுற கிருபை கிடையாது. நான் போய் என்ன பண்ணக்கூடாது, சும்மா சும்மா பிரசங்கம் பண்ணுறேன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு அந்த கிருபை எனக்கு கொடுக்கப்படலை. நான் சும்மா ஒரு சரணம் பாடலாம், 2 சரணம் பாடலாம். சாட்சி சொல்லுங்கன்னா பாஸ்டர்கள் பயப்படுற பயத்தை பார்த்தீங்கன்னா, எங்கள் பாஸ்டர் என்ன பண்ணுவார், பாஸ்டர் மோகன் சென்னையில் சகோதரி சோகன் சோ இப்போ சாட்சி சொல்லுவாங்க, சகோதரி சோகன் சோ இப்போ சாட்சி சொல்லுவாங்கன்னு சொல்லி அவங்க ஏறி வரும்போதே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மகிமை உண்டாகட்டும், அடியேடும் சாட்சியாக நேரத்துக்காக சோத்திரான் சொல்லுன்றவார். அவங்க பேச வேண்டியதெல்லாம் அந்த இன்ட்ரடக்ஷன்லாம் இவர் பேசிடுவார், சாட்சி சொல்லுன்றவார். 1972 அல்ல 2026 என்னன்னு சொல்லுன்றவார். 1972 74 எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி வடை சுட்டாங்க, அதெல்லாம் அப்புறம் பேசுன்றவார். ஒருத்தன் ஒரு பையன் சாட்சி சொல்ல நின்னா, அவனுக்கு இங்கே மினுக்கு 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 லைட் எரியுது, இங்கே மினுக்கு 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 மினுக்குன்னு லைட் எரியுது. இப்படியே ரன்னிங்காக டிக்கிட்டு லைட் ஓடுது. ஒரு பாசமோ இல்லை, அது என்ன கழட்டது முதல்லன்ட்டார். அது என்னமோ அவன் ப்ளூடூத் தான், கிடு ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னொருத்தன் வந்தான், பென்சில் மாதிரி இங்கே இப்படியே ஒரு தாடி வச்சிருக்கிறான். அதுக்கு எவ்வளோ நேரம் அவன் இப்படியே பண்ணானோ, இப்படியே பார்த்து 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 செதுக்கியிருக்கான். புல்லு செதுக்கிற மாதிரி செதுக்கி அப்படியே ஒரு நூல் மாதிரி கொண்டு இங்கே பார்த்துட்டு அப்படியே ஆடு மாதிரி தொங்குது. அவர் கேட்டார், இது என்ன இப்படி தொங்குது, இதையே எடுத்துட வேண்டியதானு. ஒருத்தன் பார்த்தா இங்கெல்லாம் வச்சா இங்கே காணும், ஒன்றையும் இங்கே ஊரா தாடி இருக்கு, இங்கே ஒன்றதையும் காணும். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா அவன் பேண்ட்டில் கிருபையாக நிற்கிது, அவன் ஹூன்னா விழுந்தணும், அதுக்கு கீழே நிற்க முடியாது, அப்படியே டைட்டாக அப்படியே நிற்கிது. அப்படியே வர்றான் மேலே வரும்போதே துணி பத்தாம தசை ஜாக்கெட் போடுவாங்க பாருங்க, அது மாதிரி சட்டை போட்டிருக்கான், இவ்வளோ தான் போட்டிருக்கான். அவன் அல்லேலுயான்ற பூரா திறந்துருச்சு. இங்கே கடுக்காம போட்டிருக்கான். கடுக்காம போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் கிழிஞ்சு தொங்குது, இங்கே எல்லாம் கிழிஞ்சிருக்குது. அது ஃபேஷனா கிழிஞ்சு தொங்குது. பாவக அப்பா அம்மா எப்படி இருக்கும், நல்லா தான் பெற்றே இப்படி பைத்தியமாகி போயிச்சே என் பிள்ளை. பெற்றோரெல்லாம் ஆண்டவரே என் பிள்ளைய காப்பாத்துங்கப்பா, பைத்தியமாக போச்சுப்பா. பிள்ளைங்க அழுகிறது ஆவிக்குரிய பகுத்தறிய வரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். மாயை பின்பற்றுகிறவர்கள் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிருபை, கர்த்தர் நம்மளை கிருபையா எப்படி வச்சிருக்கிறாரோ அதில் சந்தோஷமா இருக்கணும். நம்ம கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கணும். பெண் பிள்ளைகள் அடக்கமாக இருக்கிறது தான், கற்புள்ளவளாக இருக்கிறது தான் கர்த்தர் சித்தம். மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்லி அரையும் குறையுமா ட்ரெஸ் பண்ணி நிற்கக்கூடாது. கர்த்தர் அப்படியா வச்சிருக்காரு. நம்மளை சரீரத்தை மூடுறதுக்கு தான் ஆடை, சரீரத்தை காமிக்கிறதுக்காக ஆடை கிடையாது. இதெல்லாம் தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அதான் கிருபை. மொர்தெகாய்க்கு நடந்தது எப்படி நடந்தது, இப்போ யோசேப்புக்கு நடந்துச்சு. பானபாத்திரக்காய் மறந்துட்டான், ஆனால் ஆண்டவர் மறக்கலை. பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அதை யாராலையும் விடுவிக்க முடியாதுன்னு சொல்லி அதை யோசேப்பு தான் விடுவிக்க முடியும்னு யோசேப்பை கொண்டாந்து நிறுத்துறார். யோசேப்பு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்ன உடனே என்ன நடந்தது, யோசேப்பு என்ன சொன்னார், 7 வருஷம் நல்ல செழிப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் 7 வருஷம்
பஞ்சம் வரும். அந்த 7 வருஷம் பின்னால் நடக்கிற பஞ்சத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணு, சேர்த்து வை, ஒவ்வொரு பட்டணத்திலையும் சேர்த்து வை, அடுத்து வர 7 வருஷம் பஞ்ச காலத்தில் அதை பயன்படுத்திக்கோன்னு சொன்னார். ஆனால் சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, நல்ல ஞானம் உள்ள, விவேகம் உள்ள, பின்னாடி நடக்க போகிறத முன்னாடியே யோசிக்கக்கூடிய நல்ல விவேகம் உள்ள ஒருத்தனை அதிகாரியாக வையினார். ஆனால் பார்வன் என்ன நினைச்சான், இவ்வளவு காரியத்தை உனக்கு கர்த்தர் வெளிப்படுத்திருக்கிறன்னா நீ தான் சரியான ஆள். எப்படி நிறுத்துறார் பாருங்க. அந்த நேரம் அவனை ஒரு 18-19 வயசு தான் இருக்கும் யோசேப்புக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அவன் அந்த தேசத்துக்கே பிரதான மந்திரியை வைத்துட்டார். சாதாரண காலகட்டம் இல்லை, சாதாரண காலகட்டம் கிடையாதுங்க. டஃப் டைம் எப்போ தெரியுமா யோசேப்புக்கு? எப்போ டஃப் டைம்? எப்போ டஃப் டைம்? வாழ்க்கையிலே கடுமையான நாட்கள் எப்போ? எப்போ? அவ சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போது அந்த 7 வருஷம் பயங்கரமான காலம். அவங்க சகோதரர்கள் எதிர்த்து நின்னது, பொறாமை பண்ணது, குழில தள்ளினது, அடிமையாக விற்றது, இவர் போத்திவார் வீட்டில் அடிமையாக இருந்தது, சிறைச்சாலையில் சிறை கைதியாக இருந்ததெல்லாம் பெரிய காரியம் கிடையாது. அடுத்த 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் பஞ்சம் வரும்னு சொல்லியிருக்காரு. இப்போ செழிப்பான காலத்தில் எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. அப்போ ராஜாவை சும்மா விட்டுருப்பானுங்களா எல்லாரும்? நக்கீரன் மாதிரி, சாணக்கியன் மாதிரி ஆட்கள் இருந்திருப்பாங்க. போய் சொல்லியிருப்பாங்க, என்ன ராஜா நல்லா இருக்குது, பைத்தியக்காரன் ஏதோ சொல்லிட்டான்னு எல்லாம் சேர்த்து வைக்கிறீங்க, யோசித்துக்கோங்கன்னு இருப்பாங்க. சும்மா இருக்க மாட்டானுங்க. சேலஞ்சிங் டைம் அது. 7 வருஷத்துக்கு அப்புறம் பஞ்சம் ஆரம்பிச்சிச்சு பாருங்க. அப்போ தான் அவங்க வாய் அடைச்சார் கர்த்தர். ஆமென். நல்லா தான் கரங்களை தட்டுங்களே. உங்களுக்குன்னு ஒரு காலம் வரும், அது வரைக்கும் காத்திருக்கணும். அந்த காலம் வரும்போது காரியம் மாறுதலாகி முடியும். தலைகீழாக மாற்றிடுவார். சாதாரணமான காரியம் கிடையாது. சகோதரர் டிஜே தினகரன் அவர் வாழ்க்கையில் நடந்தது. அவங்க சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவங்க சொன்ன சாட்சி. அவங்க முதல்ல ஆரம்ப காலம் ஊழியம் செய்யும்போது ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருப்பாங்களாம் 2 பேரும். சகோதரர் டிஜே தினகரனும் ஸ்டெல்லா தினகரன் ஒயிட் அண்ட் ஒயிட் போயிட்டு போவாங்களாம். எல்லாம் பரியாசம் பண்ணுவாங்களாம். எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் வருது, ஒயிட் அண்ட் ஒயிட் பாருங்க. கஷ்டமான காலம்மா, விசுவாசத்தின் காலம். பணத்தை நம்பாமல், பணத்தை நம்பி இருக்காம, பதவியை நம்பி இருக்காதபடிக்கு கர்த்தரை மாத்திரம் சார்ந்த ஒரு வாழ்க்கை. அப்போ யாருமே உதவி செய்யலையா, ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். காலையில் இவங்க குடியிருப்பாங்களாம் மாடியில், கீழே ஹவுஸ் ஓனர், ஒரே ஒரு பாத்ரூம் டாய்லெட் தான் இருக்குமா. காலையில் 3லேருந்து 5க்குள்ளே இவங்க அவங்க வேலையெல்லாம் முடிச்சிடணுமா. குளிக்கிறது, துவைக்கிறது எல்லாம் மார்னிங் 3 to 5 முடிச்சிடணுமா. 5 மணிக்கு மேலே அதுங்க யூஸ் பண்ணக்கூடாது, ஹவுஸ் ஓனர் யூஸ் பண்ணுவாங்களாம். அந்த குளிரில், அந்த 3 மணி காலையில் குளிரில் போய் ஸ்டெல்லா தினகரன் துவைப்பாங்களாம், துணியை துவைப்பாங்களாம். அந்த குளிரில் குளிப்பாங்களாம் 2 பேரும். அப்படி கஷ்டப்பட்டாங்களாம். ஊழியத்தில் கொஞ்சம் காலம் வந்த உடனே ஒரு டிஜே தினம் ஒருத்தருக்கு ஜாப் பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய அற்புதம் நடந்திருக்கு. அவர் காணிக்கை என்ன கொடுத்தா தெரியுமா? ஒரு பெரிய மாளிகையை காணிக்கையாக கொடுத்துட்டார். அவங்க சொல்கிறாங்க, 20 வருஷம் கடுமையாக உழைச்சி சேர்த்து வச்சா கூட அப்படிப்பட்ட ஒரு வீட்டை எங்களால் வாங்க முடியாது. ஒரே நாளில், ஒரு செகண்டில் கர்த்தர் கொடுத்தார். அந்த வீட்டுக்கு பிரதிஷ்டை பண்ணும்போது அவங்க சொந்த பந்தம் வந்தெல்லாம் திரும்பி அப்படியே பார்த்தாங்களாம். இது எப்படி கிடச்சிச்சின்னாங்களாம். அப்படி போல கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நினைச்சிட்டாருன்னா யாராலையும் அதை தடை செய்ய முடியாது. யோபு 42:2 நீ செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைபடாது, நீ சகலத்தை செய்ய வல்லவர் இருக்கே. அதோடைய ஒரிஜினல் என்னவா இருக்கு தெரியுமா? ஹீப்ரூல, எபிரேய மொழியில் எப்படி தெரியுமா இருக்கு? கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு செய்ய நினைப்பதை, என் மனதிலே நினைப்பதை, என் மனதை மாற்ற யாராலும் முடியாது. உங்களுக்கு அவர் செய்ய நினைக்கிற யாராலும் தடை செய்ய முடியாது. யோசேப்பு எப்படி உயர்த்தினார் பாருங்க. கடைசியில் சகோதரர்களாம் இவர் காலில் வந்து விழுந்து கிடக்கிறானுங்க.
இவர் காலில் வந்து விழுந்து கிடக்கிறாருங்க. அப்போ கூட இவர் மனதுருகிறார், அழுகிறார். அவங்க நினைச்சு அழுகிறாருங்க. ஒரு மனதுருக்கம் உள்ள மனுஷன் யோசேப்பு. அவர் பரிசுத்தமாய் நடந்தார்ன்றது ஒரே ஒரு தடவை தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் அழுதார்ன்றத 8 தடவை சொல்லியிருக்கார் கர்த்தர். மனதுருக்கம் உள்ள ஒரு மனுஷன் அழுகிறாரு. தன் சகோதரர்கள் இப்படி இருக்காங்களேன்னு, இப்படி இருக்காங்களே அவன் சொல்றாரு, நான் தான் உங்க சகோதரன் சொல்லி சத்தம் போட்டு அழுகிறார். பார்வோன் அரண்மனையில் இருக்க எல்லாரும் கேட்கும்படி சத்தம் போட்டு அழுகிறார். தன் தகப்பனாரை திரும்ப பார்க்கும்போது ரதத்துல கீழே இறங்கி போய் தகப்பனாருடைய ரதத்துல ஏறி நின்று கட்டி பிடிச்சு அழுகிறார் தகப்பனார. என் தகப்பன் உன் மூலமாக நான் வந்தேன். நீங்க பெற்றோரை கனப்படுத்துற பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க?